திராவிட மேலே ஒரு ஒவ்வாமை இருக்குது இளைஞர்களுக்கு குறிப்பாக. அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வாசிப்பு பழக்கங்கள் இல்லை. எங்கே பார்த்தாலுமே நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தர் பெரியாருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க, திராவிடமுக்கு எதிராக பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க, தலித்திய வெறுப்பு அவர்களுக்கு இருக்குது, இடஒதுக்கீடு பற்றின புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஏஐ திராவிடியன் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். முனைவர் திருமா அவர்களுடைய எழுச்சி தமிழரோட பிறந்த நாள், அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது நீங்கள் தான் அந்த வீடியோவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது பெரிய ஆக்சுவலி ஒரு ரொம்ப சவாலான ஒரு விஷயம். 2-3 ஃபோட்டோ தான் இருக்குன்னு. ஆமாம், அவர் 80s ஃபோட்டோஸே இல்லை, ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்தாங்க. உங்களுடைய சர்க்கிளுமே வந்து களம் 8 வந்து ஃபேஸ்புக் தான். இது பார்த்துட்டு முதல்ல விசிகா தோழர்கள் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி நன்றி சொன்னாங்க. முதல்ல அவங்க வேறு எந்த ஹெல்ப்புமே கேட்கல என்கிட்ட. ரொம்ப நன்றி தோழர், எங்கள் தலைவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க, நாங்கள் யாருமே இல்லை எங்களுக்கு பண்ணுறதுக்கு. தோப்பா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பெரியாரை பார்த்தவர். பண்பாட்டு ரீதியாக திராவிட்டை அணுகுன ஒரு முக்கியமான நபர்கள் அவரும் ஒருத்தர். சாவு விடுதலேருந்து கல்யாணம் வரைக்கும் நம்ம பண்பாடு என்னவா ஆகி போயிருக்கோம், பார்ப்பனிய பண்பாடாக தான் இருக்குது. இன்னமும் அவர்கள் கூப்பிட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ இவங்க இல்லாதப்போ நம்மளுக்கு ஒரு பண்பாடு இருந்திருக்குல்ல. தலைவர் திருமாவளவன் அவர்களோட இமேஜை ஜென்ரேட் பண்ணணும்னா ஃபெமிலியர் பர்சன் நான் ஜென்ரேட் பண்ண மாட்டேன் தான் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிச்சு. அதை கொஞ்சம் ஏமாற்றணும். என்ன பண்ணுவோம், அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸை நம்ம கொடுத்தா போதும், அது எக்ஸாக்டாக கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்ம திருமாவளவன்ற பேரோ தந்தை பெரியாருன்ற பேரோ அந்த மாதிரி பேர்களாக கொடுக்கும்போது இவங்க வந்து வெல் நோன் பர்சன் அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அது மெமரியில் இருக்கிற கூகுளெல்லாம் போய் நோண்டி எடுத்துரும். ஓ தந்தை பெரியார் இவன் இதை கேட்குறான். பிரதமர் லீவ் இல்லாமல் பிளைனில் சுற்றுறதை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதில் பெரிய ரெவன்யூ பார்க்கணும். திராவிடம்னு பேசும்போதே அதில் அந்த ரெவன்யூ போர்ஷன் கட்டு. ஆனாலும் இதை உழைப்பை செலுத்திக்கிட்டே இருக்கும். அது இப்போ பாருங்க, இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்களா, எனக்கு இது போதும். நான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறோம், பிரபலம் ஆகுது ஆகலை, பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஒரு முக்கியமான நபர் இணைந்திருக்கிறார். ஃபேஸ்புக்கில் நம்ம எல்லோரும் பார்த்திருப்போம், பல்வேறு டெம்ப்ளேட்டுகளில் இந்த பெயர் இடம்பெற்றிருக்கும். பல்வேறு முக்கியமான சம்பவங்களில் காரசாரமாக களமாடி இருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கருத்தியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பாய்ச்சலில் முக்கியமான நபராக அவர் இருக்கிறார். தோழர் விக்னேஷ் கிருஷ்ணன் அவர்களோடு தான் இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு சேனல், அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னும் 2-3 சேனல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது போல தோன்றுகிறது. டாக்டர் விக்னேஷ் பீடியாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஐ திராவிடனாக இருக்கட்டும், 2 சேனலுக்கும் பேரலையின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஒரு நேனோ டெக்னாலஜி பிஹெச்டி ஸ்காலர், முனைவர் விக்னேஷ் உங்களுடைய பேர். நேனோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜின்னு முனைவர் பட்டம் முடித்து விட்டு ஏஐ டெக்னாலஜி பக்கம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கேருந்து தொடங்கியது உங்களுடைய பயணம்? முதல்ல பேரலை நேயர்களுக்கு வணக்கம். பேரலை யூடியூப் சேனலுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ரொம்ப வெல் நோன் பர்சன் கிடையாது. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரெகக்னேஷன் கொடுத்து இப்படி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுக்கு பெரிய நன்றி. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து பிரபல ஐடி தான். ஓகே, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இது எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னா, ரீசெண்டாக வந்து இந்த யூடியூப்பில் இருக்க சயின்ஸ் சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிவேட் ஆகிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. முழுக்க அறிவியல் மட்டுமே பேசி கொண்டு இருந்த சேனல்கள் நிறைய வந்து டிவேட் ஆகி அதர் டாபிக்ஸ்க்கு போயிட்டாங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ளேயும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ சரி நம்ம சயின்ஸ் பேசுவோமே, நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் நாலேஜ் இருக்குது, ஃபிசிக்ஸு மேஜரு நேனோ டெக்னாலஜி ஃபீல்டு பிஹெச்டி, ஸோ நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடியோக்களை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு போன வருஷம் கிட்டத்தட்ட இதே மாதங்களில் தான், ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில். ஸோ நிறைய ஸ்டூடியோஸை வந்து நான் தேடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, வீக்கெண்டில் ஷூட் வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கண்டென்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதை ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, அதேமாதிரி மந்த்லி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் எல்லாமே நான் வந்து விசாரித்து வச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பேச போகிறோம், விஷுவல் வேணும் இல்லைங்களா. சயின்ஸ் பேசணுன்னா அதோட விஷுவல் நம்ம கரெக்டாக காட்டினா தான் ரீச் ஆகும். இந்த படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி தான் சயின்ஸுக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜஸ்ட்டு காதல் மட்டுமே கேட்குறதுன்னு ஒரு விஷுவலாக காட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி இருக்க விக்கிபீடியாவில் இருக்க இமேஜஸ், கூகுளில் இருக்க இமேஜஸ் எடுத்து போடுவாங்க. சயின்ஸ் இப்போ நியூட்டன் தேர்ட் லா பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நியூட்டன் தேர்ட் லா பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனோட இமேஜ், அந்த லாக்கான இமேஜ் அப்படி போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க யூடியூப்பில் இருக்க வீடியோலையோ கூகுளில் இருக்க இமேஜஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதேமாதிரி நம்ம பண்ண வேணாம், நம்ம வந்து வரணுமா புதுசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு.
ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இப்போ தான் இந்த ஏஐ கொஞ்சம் பூமான டைம் 2022 அது கொஞ்சம் பூம் ஆச்சு. லாஸ்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் பூம் ஆகி நிறைய இந்த VO3 மாடல்லாம் வந்துட்டு இருந்த டைம் அது. சரி ஏஐயில் அப்படி என்னதான் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது. சயின்ஸ் வீடியோஸ் நான் பேச போகிறேன், அதுக்கு பேக்ரவுண்ட் விஷுவல்ஸுக்கு வந்து ஏஐ வீடியோஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தெரிஞ்சுது நம்ம பேசவே வேணாம், அதுக்கு தனி அமௌண்ட்லாம் கொடுக்க வேணாம், இதையே மொத்தம் நம்ம ஏஐயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது ஏஐ டெக்னாலஜிஸ் வீடியோ ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் டாக்டர் விக்கிபீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல். அதுலேயே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண டாப்பிக்கே வந்து எடிசன் வெர்சஸ் டெஸ்லா ரொம்ப பழைய டாப்பிக்கு, பல பேரை அடித்து முடித்து ஓய்ந்த டாப்பிக். ஏன் அந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க? ஏன் அப்படின்னா இப்போ டெஸ்லாவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. நம்ம வந்து சொல்லலாம் டெஸ்லா வந்து வெளியில் தெரியலன்னு, பட் ரியாலிட்டி என்னென்னா இந்த ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு டெஸ்லாவை தெரியுது, ஒரு கல்ட்டே இருக்குது. ஒரு கல்ட்டே இருக்குது, டெஸ்லா ஃபேன் கிளப்பே இருக்காங்க. இன்னும் யூஎஸ்லலாம் இன்னும் அதிகம் அது. ஸோ இருந்தாலுமே ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி தெரியல. எடிசனை திட்டுறவங்களுமே கூட ஏன் எடிசனை திட்டுறோன்றது தெரியல. அவர் வந்து இவருக்கு எது துரோகம் பண்ணிட்டாருன்ற அளவில் தான் தெரியுது. ஸோ ப்ராப்பரான பயோகிராஃபியுமே வந்து இல்லை. இப்போ எடிசன் எடுத்துக்கிட்டாலுமே அவர் வந்து ட்ரெயினில் வேலை செஞ்சாருன்னு சொன்னதாக இருக்கட்டும், அவர் வந்து காது கேட்காம இருந்தார், அதுக்கான வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு டெஸ்லா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏசி கரண்ட்டை வந்து அதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே. ஸோ அவரோட ஸ்டோரி எடுத்து நான் அப்புறம் வந்து எம்எஸ்சிலேயே எனக்கு தெரியும் டெஸ்லா வந்து நான் படிக்கும்போதே அவரோட ஸ்டோரி எனக்கு தெரியும். ஸோ அப்போ பார்க்கும்போது எடிசன் மேலே ஒரு வெறுப்பு வர்றது சகஜம். ஸோ இன்னும் டீப்பாக அந்த ஸ்டோரி படிக்க நான் பிஹெச்டி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட் வந்து டெஸ்லாவுக்கு தனியாக ஆல்பம் க்ரியேட் பண்ணி டெஸ்லா பற்றி நான் போட்டுட்ருப்பேன். மந்த்லி ஒன்ஸ் அவர் பர்த்டே வரும்போது, அவர் பேட்டன்ட் ரைட் வாங்கின நாள் ஏதாச்சும் வரும்போது அவரை பற்றி நான் போட்டுட்ருப்பேன் நிறைய. ஸோ அப்போவே எனக்கு தோணும் இதை ஏன் ஒரு படமாக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தப்போ ஒரு 2-3 படம் எனக்கு கிடச்சிது ஹாலிவுட்டில். பட் அது கிளியராக இல்லை, ரொம்ப அவங்க வந்து சினிமேட்டிக்காக எடுத்துருந்து ரொம்ப செதைச்சி வச்சுருந்தாங்க அந்த ஸ்டோரியை. பட் அது ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஸ்டோரி. ஒரு ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி சூரரை போட்டு படம் எப்படி இருக்குது, ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடுக்கில் வந்து கேட் அண்ட் மைஸ் ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மைஸ் ஸ்டோரி தான் வந்து டெஸ்லா எடிசன். ஸோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி பண்ணும்போது நம்ம டேரக்டர் ஆகனா பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஏன் இந்த டேரக்டர் ஆகனா, சின்ன வயசில் டேரக்டர் ஆகணும்னு ஆசை, அது ஒரு ஆசை எனக்கு இருந்ததுனால அட்லீஸ்ட் ஷார்ட் ஃபிலிமாவாச்சும் நம்ம பண்ணிடணும். இந்த நாளை இயக்குனர்லாம் வந்துட்டு இருந்த டைம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணுன்ற ஆசை சின்ன வயசுலேயே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மைண்டில் இருந்துச்சு. இந்த சயின்ஸ் வீடியோஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரி நமக்கு தான் ஒரு ஸ்டோரி இருக்கே, அது ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டெஸ்லா எடிசன் கிளாஷ் ஆகிற மாதிரி சில ஷார்ட்ஸு, 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 45 செகண்டுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டேன். அது நல்ல ரெஸ்பான்ஸு. எல்லாருமே இதை சீரியஸாக பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஐடியா இல்லை பண்ணலான்ட்டு. சரி பண்ணால் என்ன, அதான் ஏஐ டெக்னாலஜி இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ஸ்டோரி படிக்கும்போது இன்னும் 2 பேரை பற்றி தெரிய வந்தது. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண 2 பேர், ஒருத்தர் வந்து JP மார்கன், இன்னொருத்தர் வந்து ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ். இவங்க தான் வந்து இவங்க 2 பேரோட இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி நான் கேட்கும்போது இன்னொரு நிறைய லேயர்ஸ் ஆட் ஆகிட்டே போச்சு எனக்கு. உதாரணத்துக்கு சொன்னால் JP மார்கன் தான் அந்த டைட்டானிக்கோட ஓனர். ஸோ அப்புறம் JP மார்கன் கம்பெனியை பற்றி நான் எடுத்து படிக்கிறேன். அமெரிக்காவே கடன் கொடுத்துருக்காரு மனுஷன். ஒரு பக்கம் அப்படி இந்த பக்கம் திரும்ப நான் வெஸ்டிங் ஹவுஸ் எடுத்து படிக்கும்போது ஏர் பிரேக் சிஸ்டம் ட்ரெயினில் வந்து கண்டுபிடிச்சதே வெஸ்டிங் ஹவுஸ்ன்ற தகவலாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ டெஸ்லா எடிசனை பற்றி படிக்க ஆரம்பிச்சு, ஸோ இந்த 2 பேரையும் பற்றி படிக்க ஆரம்பிக்கும் பெரிய ஸ்டோரியாக அது எலாபரேட் ஆச்சு. ஒரு இன்வென்ஷன்றது வெறும் இன்வென்ஷன், அதில் பிஸ்னஸ் இருக்குது, அதே தான், அந்த பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அவங்க இழந்த விஷயங்கள் இருக்குது, ஸோ என்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து வந்திருக்காங்கன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக தேடி எடுத்து படித்து ஒரு 2 மாதம் R&D மட்டுமே பண்ணேன். எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதினேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபுல் மூவியாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ ஏஐயில் அதை பண்ணால் ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணேன். அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த சேனலில் லேர்ன் வித் ஐன்ஸ்டீன் ஒரு எபிசோட் போகிறேன். ஐன்ஸ்டீன் வந்து டீச் பண்ணுவார் சிம்பிள் பேசிக் சயின்ஸை, அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ட்ரெய்லரை போட்டோன்னு அவ்வளோ ரெஸ்பான்ஸ், எல்லா பக்கமும் ஷேர் ஆகுது, இன்பாக்ஸில் மெசேஜ் வருது, எப்போ நீங்கள் அப்படின்னு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டான், யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவன் எனக்கு கால் பண்ணி அந்த படத்தோட டெலகிராம் லிங்க் எனக்கு அனுப்பு அப்படின்னா. படமே இல்லைடா, ஆனால் ஏஐயில் பண்ண ட்ரெய்லர், அதுக்கப்புறம் நான் சீரிஸ் பண்ண போகிறோம். அவன் நம்பலை. அவ்வளோ நல்லா நீ எப்படி ஏஐயில் பண்ண அப்படின்னு நான் லேர்ன் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்போது அவ்வளோ விஷுவல் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த கதையை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணேன். 10 மினிட்ஸாக ஒரு எபிசோடாக எழுத ஆரம்பித்து 2 சீசனுக்கு ஒரு 24 எபிசோடு எழுதி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 எபிசோடு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு.
ஸோ செகண்ட் எபிசோடில் சில ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களுக்கு இன்னும் வேணும்னு. சரி தேர்ட் எபிசோட்லேருந்து 30 மினிட்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு இந்த 12 எபிசோடு இன்னும் கொஞ்சம் குறைக்கிற 6 எபிசோடாக முடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கு. நான் எழுதிட்டுருக்கேன், கொஞ்சம் ரைட் போயிட்டுருக்கு. இல்லை இப்போ இது வந்து இதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. நீங்களே இடையில சொன்னது போல் இதுக்கு பின்னாடி வேற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. உங்களுக்கு சின்ன வயசில் டைரக்டர் ஆகணுன்ற அந்த ஆஸ்பிரேஷனும் இதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏஐயில் ஒரு வீடியோ பண்ணுறோம், அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி போடுறோம் அப்படின்றதுக்கும் ஒரு வெப் சீரிஸாக எடுக்கிறோம் அப்படின்றதுக்கும் இடையில ஸ்கிரிப்டுன்னு ஒன்று புதுசாக ஆட் ஆகுது. அப்போ நீங்கள் கதையும் எழுதணும், அந்த கதையை வந்து நீங்கள் ப்ராம்ப்டாகவும் மாற்றணும். அப்போ இது வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க? இதுக்கு கோர்ஸ் ஏதாவது படிச்சிங்களா அல்லது வேறு யாராவது டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணீங்களா? எப்படி இதை லேர்ன் பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, சீரியஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுவாங்க, தொடர்ந்து நீங்கள் படித்த கோர்ஸை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. உண்மையாக சொன்னால் எந்த கோர்ஸுமே நான் படிக்கல. புள்ளி வச்சு சாஸ் கொடுங்க தோழர். ஒன்றுமே படிக்கல. நான் வந்து யூடியூப்பில் தான் லேர்ன் பண்ணேன். யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வந்து 1 இயர் பிஃபோர் வந்து தமிழில் கிடையாது யாருமே இந்த ஏஐ வீடியோஸ் பற்றி பேசுது. பட் யூகே யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அது ஆரம்பமான காலத்திலேயே. ஸோ அது பூம் ஆகும்போது நிறைய அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, டூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாம் நான் ட்ரையல் பண்ணி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவேன்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, எல்லா டூலுமே ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. இப்போ இல்லை, நிறைய டூல் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரீ கிரெடிட் யூஸ் பண்ணி பார்ப்பேன். அதில் அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பே பண்ணிவிடுவேன். பே பண்ணிவிட்டு அது 10,000 15,000 ஆகும். பே பண்ணிவிட்டு நான் அதில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன். பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்பேன், அவுட்புட் எப்படி இருக்குலாம் பார்ப்பேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான். இதுக்கு வந்து ரொம்ப மேஜர் அட்வான்டேஜ் என்ன, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக கோர்ஸ் படிக்கல. சுஜாதா அவர்களுடைய புத்தகம் ஒன்று இருக்குது, திரைக்கதை எழுதுவது பற்றி. பாக்கியராஜ் அவர்களோட புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த 2 புத்தகம் புக்கை பற்றி எனக்கு ஒரு பர்சனல் அனெக்டோட் இருக்குது. நான் உயிர்மை பதிப்பகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2019. சில புத்தகங்கள் போகும், சில புத்தகங்கள் போகாது. எங்களுக்கு என்ன அப்படின்னா, மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புத்தகங்களை விற்பனை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு முனைப்பு இருக்கும், நானும் என்னுடைய நண்பர்கள். ஆனால் எந்த புக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி மாதம் 20 புக்காவது குறைந்தபட்சம் ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்க, பதிப்பகத்துக்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அது அவ்வளோ ஃபேமஸ். ஆமாம், அந்த புத்தகம் வந்து ஏன் ஃபேமஸ் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் நான் வந்து சுஜாதாவுக்கு பெரிய ஃபேன் ஆனது அப்படின்னா அவரோட அறிவியல் சிறுகதைகள். முன்னாடி இருந்த அந்த அறிவியல் சிறுகதைகளில் வந்து அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் அவருக்கு ஃபேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் ப்ளே ரிலேட்டடாக அந்த யூடியூப்லாம் சர்ச் பண்ணி, இது 2018-19 டைமில். அப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். அப்போ தான் அந்த படிக்க ஆரம்பித்த டைமு. அப்போ சுஜாதாவோட புத்தகம் இருக்கிறது தெரியும். வந்து அதை படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். ஒரு கதையாக எழுதுறதுக்கும் அந்த கதை திரைக்கதையாக எழுதுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்போ தான் எனக்கு, அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுவாங்கன்னு எனக்கு பெரிய ஐடியா கிடையாது. ஸோ அது அப்புறம் பாக்யராஜ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், அந்த புத்தகத்தை படித்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங், டைப் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து இந்த கேமராமேன் சில பேர் வீடியோஸ் போடுறாங்க, கேமரா ஆங்கிள் எப்படி வைக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஏஐ வீடியோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு கேமராமேன் இருக்கார், அதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பார், டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா, லைட் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு 50-100 டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை படமாக எடுக்கிறதுக்கு. பட் ஏஐ ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், நீங்கள் தான் வந்து வசனகர்த்தா, நீங்கள் தான் கேமராமேன், ஆர்ட் டைரக்டரும் நீங்கள் தான். ஸோ எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணணும் போது அது முழுக்க ப்ராம்ப்டால் மட்டும் தான் சாத்தியம். ஸோ அப்போ நம்ம ப்ராம்ப்டை கற்றுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதே யூடியூப் தான் திரும்ப போகிறேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்குறேன். எப்படி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தா ஒரு ஏஐ டூலுக்கு அதோட எல்எல்எம்மில் எப்படி வந்து அது புரியும், அதோட எல்எல்எம்மில் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த டூல்ஸ்க்கு, அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டேன். நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்தா அது அவுட்புட் கொடுக்குன்றது ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டேன். இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் டூல் பை டூல் மாறுமே, ப்ராம்ப்டிங்கிறது மாறும். அப்போ அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து எல்லா டூலுமே ஆல்மோஸ்ட் யாராவது ஒரு ஏஐ டூல் சொன்னாங்க வீடியோக்குன்னா அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். பே பண்ணி நான் லேர்ன் பண்ணேன். அதில் பெஸ்ட்டாக வந்த டூல்ஸ் தான் வச்சு தான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் வந்து இப்போ ஏஐ வரும் பொழுது வந்து பல பேர் வந்து வேலை இல்லாமல் போயிடும். இனிமேல் வந்து ஒருத்தர் வந்து தனியாக உட்காந்து எழுத தேவையில்லை, ஏஐயே எழுதி கொடுத்துரும், தனியாக விஷுவல் பண்ண தேவையில்லை, ஏஐயை பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஏஐயை பயன்படுத்தும் போது இன்னும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிறது மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா இப்போது இந்த பயம் வந்து நான் நியாயமானதாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தப்போவே வங்கிகள் கணினிமயம் ஆகுது அப்படின்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே எதிர்த்தாங்க.
வங்கி ஊழியர்கள் எதிர்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுது இது வந்து நம்மளுக்கு ஆபத்து இல்லை, யூஸ் உண்டு. பட் அதுக்கப்புறம் ஆட்டோ மிஷின்ஸ் வரும்போது இதாச்சு. பட் இதுக்கும் ஏஐக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம அது வந்து மேனுவல் ஒர்க்கை வந்து பண்ணுறது. ஸோ நம்மளோட ஹெல்ப் அதுக்கு தேவை. இது இன்டெலிஜென்ட், மேனுவல் ஒர்க் கிடையாது. இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுனால ஒரு நம்மளை வந்து ஆல்டர் பண்ணிவிடுமோ அப்படின்ற பயம் நியாயமானது. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரியை கொடுத்தா தான் அது எனக்கு ப்ராம்ப்டை கொடுக்கும். அது ஸ்டோரியை கொடுக்காது. நீங்கள் கேட்டால் ஸ்டோரி கொடுக்கும், பேசிக்காக வரும், பேசிக் ஸ்டோரியாக கொடுக்கும். ஒரு 10 வருஷம் பையன்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கதை கேட்டிங்கன்னா அவன் சொல்கிற மாதிரி தான் அது கொடுக்கும். அவளுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது ஏஐ டூல்ஸ்க்கு. அவ்வளோ கவிதை கேட்டோம்னா நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த அதே தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து செயல்படும். அந்த கவிதையுமே கூட ஆல்ரெடி இருக்கிறத அது பிச்சு போட்டு ஆல்டர் பண்ணி தான் கொடுக்குமே தவிர புதுசாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதோட எல்லாம் நம்ம ஆல்ரெடி வைரமுத்துவோட புத்தகங்களை வந்து அதுக்கு கொடுத்து சீட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற கவிஞர்களோட புத்தகங்கள் அதுக்கு கொடுத்துருக்கலாம் எல்எல்எம்ல. ஸோ அதுலேருந்து அது மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர அது புதுசு கிடையாது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருக்கேன் அப்படின்னா ஏஐ டூல்ஸ், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்க்கு ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் சீக்கிரம். எப்படி வந்து எடிட்டர்ஸ் இருந்தாங்க சினிமா ஃபீல்டில் 80s 70sல, இப்போ எடிட்டிங் வந்து டூலாக மாறும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மேனுவலாக கட் பண்ணுற அந்த மொத்த லேபுமே ஒழிஞ்சிட்டு வெறும் டூல், ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு உட்கார ஆரம்பித்தாங்க. அவங்க தான் எடிட்டர்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து ஆல்டர் பண்ணுறாங்கன்ற பயம் தேவையில்லாதது. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணுறோமோ, நம்ம துறையில் இருக்கிற ஏஐ டூல்ஸை நம்ம எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அதில். மற்றபடி பயம் வந்து தேவையில்லாதது தான் நான் நினைக்கிறேன். நம்ம அதை இன்டெலிஜென்ட்டாக அனுமதிச்சுட்டு சும்மா இருக்க போகிறோமா, நம்மளும் சேர்ந்து இன்டெலிஜென்ட்டாக ஆக போகிறோமா, அதை யூஸ் பண்ணி நம்மளோட இன்டெலிஜென்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. இதில் வந்து பொலிட்டிக்கலாகவும் பல விஷயங்களை பார்க்க முடியுது. இப்போ ஐன்ஸ்டீன் வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு பின்னாடி அதில் ஒரு நல்ல ஒரு அரசியல் புரிதலும் பார்க்க முடிகிறது. ஏன் ஐன்ஸ்டீன் வந்து அந்த அறிவியல் சொல்லித்தர்றாரு? ஒரு சின்ன சாதாரண ஒரு அறிவியலையே ஐன்ஸ்டீன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவில் அது என்ன, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது என்ன? ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஜராக சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கோங்களேன். உங்கள்கிட்டயே வந்து ஒரு சயின்டிஸ்ட் 4 பேர் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐன்ஸ்டீன் தான் ஞாபகத்துக்கு வரும். குழந்தைகளும் அதே தான். ஸோ நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான பீப்புள்ஸ் இல்லை வயது முதிர்வுகளுக்கான வீடியோவாக அது நான் அப்படி அந்த சேனலே தொடங்கலை. எக்ஸாம்பிளுக்கு பாப்கார்ன் எப்படி பாப் ஆகுதுன்றதை வந்து அது அவங்களுக்கும் தேவைப்படும், அவங்களுக்கும் அந்த அறிவியல் தெரியாது. ஆனால் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. ஆமாம்ல, பாப்கார்ன் பாப் ஆகுது, ஏன் வந்து கிரவுண்ட் பாப் ஆக மாட்டுது? ஸோ அந்த சயின்ஸ் இது அந்த மாதிரி வீடியோஸ் தான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ குழந்தைய கவரணும். அதே நேரத்தில் யார் பேசுனா குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? எல்லா குழந்தைங்களும் ஐன்ஸ்டீன் தெரியும் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை தவிர வேறு யாருமே தெரியாது. அதான் உண்மை. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க மற்ற சயின்டிஸ்ட் நியூட்டனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன்றது ஒரு காமன் ஃபிகராக இருக்குன்றதுனால அதனால தான் ஐன்ஸ்டீனை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்தேன். இன்னொன்று ரிலேட்டிவிட்டி தியரிலாம் வந்து அவரோட ரிலேட்டிவிட்டி தியரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்குமே ஒரு பர்சனல் ஃபேவரட். டெஸ்லா அளவுக்கு ஐன்ஸ்டீனுமே பிடிக்கும் அப்படின்றதுனால தான் சரி அவர் வச்சு பண்ணுவோமே, குழந்தைங்களும் கவர்ற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நவுன் ஃபிகராக இருக்கணும் அப்படின்றதுனால பண்ணது. அப்படியே கட் பண்ணால் ஏஐ திராவிடன் இது வரைக்கும் ஓகே, சயின்ஸு, டெக்னாலஜி, ஸ்க்ரீன் பிளே, ஃபிலிம் மேக்கிங் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஏஐ திராவிடன் அப்படின்றது வந்து அது டோட்டலாக வேறு ஒன்றா இருக்குது. தந்தை பெரியார் பற்றி பரமசிவம் வந்து பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியானது கூட கடைசியாக அந்த வீடியோ தான் ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். இது ஏஐ திராவிடன் ஏன் உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பிரேஷனில் நீங்கள் அல்லது வந்து உங்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்பிரேஷன்லேயே மூவ் ஆகலாமே, இந்த பொலிட்டிக்கல் சைடு ஏன் உள்ள வந்தது? ஆக்சுவலி நான் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் இவ்வளோ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு தெரிய வந்ததுமே நான் பண்ணது என்னென்னா, சயின்ஸ் சேனல்ன்ற மோட்டிவில் நான் இறங்கலை. நம்ம எல்லாமே பேச போகிறோம். அதில் வந்து சயின்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், டெக் இருக்கும், ஹிஸ்ட்ரி எல்லாமே பேச போகிறோன்னு தான் என்னோடய இன்ட்ரோ வீடியோவை நான் போட்டேன். நீங்கள் இப்போவும் போய் டாக்டர் விக்கிபீடியா சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஆல்ரெடி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சஜஷன் பண்ணாங்கன்னா, உன்னோட வீடியோ பார்க்க வரவங்களுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இருக்கணும், அவங்க இதை தேடி மட்டும் தான் அவங்ககிட்ட வரணும், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. பாலிடிக்ஸ் எல்லாமேனா இப்போ பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேர் ஹிஸ்ட்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது ரெண்டுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கலெக்டிவான பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீ வந்து ஃபஸ்ட்டு யாரை உன் சேனலை பார்க்க வரணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ தான் சரி ஓகே நம்ம சயின்ஸுக்கு மட்டும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சயின்ஸுக்கு வச்சுட்டு அப்போயே முடிவு பண்ணது தான். இந்த ஏஐ திராவிடியன் அன்றைக்கி மறுநாளே நான் சேனல் நேமே யோசிச்சிட்டேன். இந்த ஏஐ திராவிடியன் தான் நம்ம வைக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக. சரி இதில் ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போது
ஃபஸ்ட் எபிசோடுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. டெஸ்லா வெர்சஸ் எடிசன் ஆல்மோஸ்ட் 10K வியூஸ். ஒரு வெறும் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க எனக்கு வந்து ஒரு 10,000 வியூஸ்ன்றது பெரிய விஷயம். ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஓகே ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுத்தா இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்பிக்கையோட அது ஏஐ திராவிடியன் ஸ்டார்ட் பண்ணேன். பெரியாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து அது எந்த இந்தியாவிலேயே முதல் முறைன்னு நினைக்கிறேன் ஏஐயில் பெரியாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை போடுறது. ஒரு படம் இருக்குது, பட் அந்த படம் வந்து எல்லா நிகழ்வுகளையும் பேசுகிறேன். ஒரு 2.5 மணி நேரம் படத்தை என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் இல்லை, எல்லா நிகழ்வுகளும் நான் பேசணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ரொம்ப விரிவாக காட்டணும், வைக்கம் போராட்டத்தை காட்டணும், ஏன் அவருக்கு வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு அவருக்கு வந்துச்சு, வெறும் ஒரு நாத்திகை தான் நான் பெரியார், அவரோட நாத்திகம் என்னவா பேசுது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக இளம் தலைமுறைக்கிட்ட கொண்டு போகணும், திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரையும், அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அது ஆரம்பித்தது. அந்த நோக்கம் ஏன் வந்ததுன்னு தான் கேட்குறேன். நோக்கம் வந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் குடும்பம் வந்து திராவிட பாரம்பரியமிக்க குடும்பம். எப்படின்னா தாத்தா வந்து தீக்கால இருந்தவர். அப்போ வந்து திமுக பிரிஞ்சோம், அண்ணா கிட்ட போய் திமுகவா அப்படின்றவர். இறக்கும்போது கூட ஒரு திமுக போர்வையை போற்றி தான், திமுகவோட கொடியை போற்றி தான் அவர் வந்து அடக்கம் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுக பாரம்பரிய குடும்பமே ஒரு திராவிட குடும்பம் தான். ரொம்ப முற்போக்கு நான் வந்து கிளைம் பண்ண மாட்டேன், பட் ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி கிடையாது என் ஃபேமிலி. கொள்கையை உள்வாங்கி குடும்பத்திலேயே அதை கொஞ்சம் செயல்படுத்த. ஆனால் அவங்களுக்கு வந்து பெரியார் பற்றி தெரியாது, திராவிடம் பெருசாக கிடையாது. ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிஸில் அதை எங்கள் ஃபேமிலி அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயே வளர்ந்ததுனால ஸோ எனக்குமே அது திராவிட சிந்தம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் மனசில் பதிஞ்சுது ஆழமாக அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போத்துலேருந்தே இந்த நாத்திகம் பேசுகிறது, அப்புறம் இந்த பெரியாரை பற்றி பேசுகிறது, கடவுள்களை திட்டி பேசுகிறது, அதெல்லாம் ஸ்கூல் டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி உருவானது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது. கம்யூனிச தோழர்கள் நிறைய பேர் எனக்கு பழக்கமானாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கம்யூனிசம் ரிலேட்டடான திங்ஸ் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் பொலிட்டிக்கலாக என்ன நானே பரிணாமிச்சுக்கிட்டேன். இதில் பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்கரியம் இந்த 3 வந்து வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு நோக்கங்களோட உருவானவை, செயல்படுபவை. ஆனால் பொது நோக்கம் அப்படின்னு வரும்போது ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படின்ற பொது நோக்கத்தில் ஒன்று சேர்றது. அதை அந்த அடிப்படையிலேயே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. சமீபத்தில் முனைவர் திருமா அவர்களுடைய எழுச்சி தமிழரோட பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நானும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டேன். நான், மில்டன், மைனர் எல்லாருமே அதில் பேசியிருந்தோம். நாங்கள் போகும்போதே மணி வந்து 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம பேச நேரம் இருக்குமா, அவர் இருப்பாரா? அவர் இருப்பார், ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த நாளுக்கும் போயிருக்கோம். நேரம் போய்கிட்டே இருக்கே, என்ன செய்ய போகிறோம்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். அவர் திருமா தோழர் சொல்கிறாரு, இங்கேயே இருங்க, அப்படியே நீங்கள்லாம் இருக்கும்போது நான் பேசி முடிச்சிடுறேன், அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்றாரு. அதே போல் அவரும் பேசுகிறாரு, வேகமாகவே தன்னுடைய பேச முடிச்சுறாரு. முடிக்கும்போது ஒரு தோழர் வந்து சொல்கிறாரு, தோழர் இன்னொரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அப்படின்னு. அப்படியே தயங்குறாரு, இது இப்போ பார்க்கலாமா, நாளைக்கு பார்க்கலாமா, ஏன்னா ஏஐயில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏஐயில் பண்ணியிருக்காங்களா, யார் பண்ணாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு. நான் மேலே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி எங்களுக்கு வேறு ஊரில் இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, நீங்கள் தான் அந்த வீடியோவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது என்ன மாதிரியான வீடியோவாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுன்ற எண்ணம் வந்தது, அதனுடைய ரெஸ்பான்ஸ், எழுச்சி தமிழர் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் வந்து சந்தோஷ் தோழர் தான் நன்றி சொல்லணும், பிளாக் மீடியாவோட நிறுவனர். அவங்க டீம்லேருந்து தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி வீடியோ வாங்கிட்டோம், நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 to 5 hours வீடியோ வந்து இருக்குது. அதை வந்து ஒரு 1 hourக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவாக பண்ணுறோம். நாங்கள் வந்து ஷூட்டிங் போகிற ஐடியா இருந்துச்சு, பர்த்டே ரொம்ப சீக்கிரம் நெருங்கிடுச்சு, எங்களால் டைம் இல்லை. ஏன்னா தலைவரோட நேரம் கிடைக்கல அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க கடைசி நிமிஷத்தில் எப்படியோ பேட்டி எடுத்துட்டாங்க. பட் ஷூட்டிங் போயிருக்காங்க, பட்டு முடியல, ஃபுல்லாக அவங்களால ஷூட் பண்ண முடியல. அப்போ தான் வந்து அந்த வீடியோஸ் போட்டிருந்தது சுந்தர் தோழர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து எனக்கு பழக்கம் ஃபேஸ்புக் மூலயமா. அவர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு. தொடர் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ, பட் எங்களுக்கு நிறைய வந்து ஷூட் போக முடியல, டைம் இல்லை. ஸோ அது ஏஐயில் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது, உங்கள் வீடியோஸ் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு நாள் பண்ணார். நான் வந்து போய் பேசினப்போ அவங்க ஸ்கிரிப்ட் அந்த வீடியோ என்கிட்ட போட்டு காட்டினாங்க. தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற அந்த வீடியோவை ஒரு 1 hourக்கு அவங்க கட் பண்ணி 1 hour வீடியோ பார்த்தேன். அதில் எதெல்லாம் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதும் எனக்கு காட்டினாங்க. ஷூட் பண்ணாத போர்ஷனை எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, இந்தந்த போர்ஷன்ஸ். ஸோ அதை போய் நான் ஒர்க் பண்ணேன், அந்த சீன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபேஸ் வர வேண்டியிருந்தது. அவர் வந்து 80s எப்படி இருந்தார் அப்படின்றது அது பெரிய ஆக்சுவலி ஒரு ரொம்ப சவாலான ஒரு விஷயம். 2-3 ஃபோட்டோ தான் இருக்குன்னு. ஆமாம், அவர் 80s ஃபோட்டோஸே இல்லை, ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்தாங்க. அதை எப்படி பண்ணது, சரி ஓகே நம்மளுக்கு ஏஐ டூல்ஸ் இருக்குது பண்ணும்போது அதை கலரில் மாற்றி அதை வந்து கொஞ்சம்
ஹை குவாலிட்டியில் மாற்றி அந்த ஃபேஸ் எடுத்து சீன்ஸு எழுத ஆரம்பித்து அதுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேஷன் கொடுத்து அப்புறம் அதை வீடியோவாக ஜென்ரேஷன் கொடுத்து அது பெரிய ஒர்க்கு இன்னுமே போயிட்டுருக்கு அந்த ஒர்க்கு. ரீசெண்டாக கொஞ்சம் வேறு ஒர்க்கில் பிஸியானதுனால இன்னும் இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் ஃபுல் ஒர்க்கும். இந்த அவங்க சைடு எல்லாம் முடிஞ்சிச்சு ஷூட் போனது எல்லாமே. இப்போ என் சைடு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அந்த ஏஐ வீடியோஸ் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. அது கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் சந்தோஷ் தோழர். ஸோ அது ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் ட்ராவல் நீங்கள் இது எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய சர்க்கிளுமே வந்து களம் 8 வந்து ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்கில் இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? இது பார்த்துட்டு முதல்ல விசிகா தோழர்கள் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி நன்றி சொன்னாங்க. முதல்ல அவங்க வேறு எந்த ஹெல்ப்புமே கேட்கல என்கிட்ட. ரொம்ப நன்றி தோழர், எங்கள் தலைவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நாங்கள் யாருமே இல்லை எங்களுக்கு பண்ணுறதுக்கு, நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சொல்லி நன்றி நிறைய வந்துச்சு. அதுவும் இதை பார்த்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துச்சு. சில பொலிட்டிஷியன்ஸ் சைட்லேருந்தும் வந்துச்சு. சில சினிமா சைடில் இருந்த கோலிவுட்லேருந்து சில அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே ப்ராஜெக்ட் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருமாவளவன் அவர்கள் வீடியோ பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுக்கும் சோஷியல் மீடியா தான் ஒரு காரணம். ஏன்னா சோஷியல் மீடியா நான் போஸ்ட் போடுறேன், இந்த மாதிரி நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன், தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டப்போ அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ். அப்போயே இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க எப்போ வீடியோ ரிலீஸ் ஆகும், இப்போ வீடியோ ரிலீஸ் ஆகும்ட்டு. ஸோ அது சீக்கிரத்தில் அந்த எடிட்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. என் சைடு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா அது ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட். எனக்கு தெரிஞ்சு சமகால அரசியல் தலைவர்களில் ஏஐயில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு போர்ஷன்ஸ் கிரியேட் ஆனது முதல் முறையாக திருமாவளவன் தான். ஆமாம், வேறு யாருக்குமே வரல. இன்னொன்று என்னென்னா நான் ஃபுல்லாகவே ஏஐயில் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். பட் என்ன அவங்க ஆல்ரெடி ஷூட் வேறு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் மிக்சடாக தான் அவங்க வந்து போடுறாங்க. பட் ஃபியூச்சரில் ஒரு ஐடியா இருக்குது, அவர்கிட்டயுமே கேட்டிருக்கேன். அந்த தலைவர் பேசுகிற மொத்த வீடியோ எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோவை வச்சு நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம், நம்ம வீக்லி ஒரு எபிசோடாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. அது அவங்க கூட பேசி திருமாவளவன் அவர்கள்ட்டையும் பேசி அவர் அனுமதியோடு கொடுத்தாருன்னா ஃபுல்லாக ஏஐலேயே அவர் வாழ்க்கை வரலாறு பண்ணலாம். பெரியார் இப்போ பண்ண போகிற மாதிரி. ஓகே, ஆனால் இது வந்து ரொம்ப நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல விஷயங்கள் வந்து எப்படி நடந்திருக்கும், என்னவா இருந்திருக்கும்னு யோசிக்கவே முடியாத விஷயங்களை ஒரு ஏஐ ப்ராம்ப்டில் நம்மளால் அதை டெலிவரி பண்ண முடியுது. அதுக்கு தேவை வந்து ஒரு அரசியல் புரிதல் உள்ள, கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள, ஒரு ப்ராம்ப்ட் எழுத தெரிந்த ஒரு முழுமையான ஒரு மனிதர். அது நீங்கள் அந்த ரோலை ப்ளே பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப சிலிர்க்க வைக்கும் அளவுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்குது. அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? இப்போ ஒரு பக்கம் திராவிடம் இந்த தத்துவம் குறித்து, இன்னொரு பக்கம் அறிவியல் தத்துவங்கள், இந்த ரெண்டும் போயிட்டுருக்கு. எதிர்கால திட்டங்கள் என்ன? எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போதைக்கு இது 2 தான். இப்போதைக்கு எதிர்காலத்தில் சில திட்டங்கள் இருக்குது. இன்னும் சில சேனல்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு ஃபுல்லாக எஜுகேஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி இப்போதைக்கு வந்து திராவிட மேலே ஒரு ஒவ்வாமை இருக்குது இளைஞர்களுக்கு. குறிப்பாக அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வாசிப்பு பழக்கங்கள் இல்லை. எனக்கே கூட ரொம்ப கிடையாது, பட் ஓரளவுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த இளம் தலைமுறை வந்து ஒரு பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலுமே நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தர் பெரியாருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க, திராவிடமுக்கு எதிராக பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க, தலித்திய வெறுப்பு அவர்களுக்கு இருக்குது, இடஒதுக்கீடு பற்றின புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஏஐ திராவிடியன் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எதுவும் ஜனவரிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியாவில் இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இல்லை, நம்மளுக்கு ஏஐயில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உடனே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பெரியார் பர்த்டேக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் மந்த்தே பண்ண வேண்டியது. சரி, ஸ்டார்ட் பண்ணும்போது தலைவர் பிறந்த நாளுக்கு நம்ம பண்ணால் நல்லா இருக்குமேன்றதுனால பெரியார் அவர்கள் பிறந்த நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தடுத்து நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. இடஒதுக்கீட்டை பற்றி தனியாக ஒரு எபிசோட் பண்ணலாம், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி, கீழடி பற்றி. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. திராவிட பாரம்பரியம், தோப்பா அவர்களுடைய கண்ணோட்டத்தில் நம்ம எப்படி பெரியாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தோப்பா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பெரியாரை பார்த்தவர். நம்ம யாருமே பார்க்காத ஒரு பார்வை அது. பண்பாட்டு ரீதியாக திராவிட அணுகுன ஒரு முக்கியமான நபர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ பண்பாட்டு ரீதியாக திராவிடம் என்ன? இப்போ பார்ப்பனியம்னு இருக்குன்னா பார்ப்பனியம் வந்து வெறும் தத்துவம் கிடையாது, அது ஒரு பண்பாடு. நம்ம எப்படி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு சாவு விடுதலேருந்து கல்யாணம் வரைக்கும் நம்ம பண்பாடு என்னவா ஆகி போயிருக்கோம், பார்ப்பனிய பண்பாடாக தான் இருக்குது. இன்னமும் அவர்கள் கூப்பிட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ இவங்க இல்லாதப்போ நம்மளுக்கு ஒரு பண்பாடு இருந்திருக்குல்ல, அதை தான் தோப்பா அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த பண்பாட்டை மீட்டு கொண்டு வரணும், அதை வந்து விஷுவலாக காட்டணும். ஒரு தமிழர் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஒரு முறைப்படி தமிழ் திருமணம் நடத்தியிருக்கோம், அதை தோப்பா அவர்கள் சொல்கிறார். அந்த தமிழ் திருமணம் எப்படி இருந்துச்சுன்னு விஷயம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதை கொண்டு வரணும் எனக்கு. அந்த மாதிரி நம்ம பண்பாட்டை மீட்டு எடுக்கிறது. அந்த பண்பாடுன்றது நிறைய பேர் தோப்பா பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் குலதெய்வத்தை ஆதரிக்கிறீங்களா, அங்கே ஜாதி இல்லையான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கடந்த ஒரு பண்பாடு நமக்கு இருந்திருக்கு, ஜாதியற்ற சமூகமாக இருந்த பண்பாடு. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணத்தில் தான் இப்போ தோப்பா, ஹிஸ்ட்ரி வித் தோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வரலாறுகள் பேசுகிற மாதிரி வீடியோஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவருடைய
இது வந்து ரொம்ப ரியலாக இருந்தது. இதை செய்யும்போது உங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன? ஏன்னா ஏஐக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது நீட்ஸ் லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது வாய்ஸுக்கு ரெஃபரன்ஸ் தேவை, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸுக்கு ரெஃபரன்ஸ் தேவை. ஃபேஷியல் ஃபீச்சர்ஸுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டாலும் கூட நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே வந்து போர்ட்ரேட் தான் இருக்கும் ஃபோட்டோ, பாடிக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியுது? ஆக்சுவலி இது பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரொம்ப வெல் நோன் பர்சனோட இமேஜஸை ஜென்ரேட் பண்ணவே முடியாது நம்ம ஏஐயில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களோட இமேஜை ஜென்ரேட் பண்ணோன்னா ஃபெமிலியர் பர்சன் நான் ஜென்ரேட் பண்ண மாட்டேன் தான் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் ஏமாற்றணும். என்ன பண்ணுவோம், அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸை நம்ம கொடுத்தா போதும், அது எக்ஸாக்டாக கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்ம திருமாவளவன்ற பேரோ தந்தை பெரியார்ன்ற பேரோ அந்த மாதிரி பேர்களாக கொடுக்கும்போது இவங்க வந்து வெல் நோன் பர்சன் அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அது மெமரியில் இருக்கிற கூகுளெல்லாம் போய் நோண்டி எடுத்துரும். ஓ தந்தை பெரியார் இவன் இதை கேட்குறான், இவர் பெரிய ஆச்சு, இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவர் பிள்ளையார் சலத்துக்கு போட வச்சு இவன் இது கேட்குறான், இந்த ஃபோட்டோ அப்போ இதை வச்சு அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவான். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் ஃபெமிலியர் பர்சன். நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம், கிரியேட்டிவாக அவரோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை கொடுப்போம். கொடுத்தனா அது கொடுத்துரும். இவ்வளோதான். நம்ம வந்து எயிட் அவ்வளோ பயப்படுத்துறோம். பட் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் வந்து கண்டென்ட் வயலேஷன் ரூல்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க இமேஜ் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜென்ரேட் பண்ண முடியாது, நிறைய மிஸ்யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப செக்ஸுவல் கண்டென்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அது தேவை தான். பட் பொலிட்டிக்கல் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் அந்த சேலஞ்சோடு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸை நம்ம ப்ராம்ப்டாக எழுதி அதில் கொடுத்து வாங்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் ஜென்ரேட் ஆகும், சில டூல்ஸில் ஜென்ரேட் ஆகும், பல டூல்ஸில் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி தான் வந்து நோன் பர்சன்ஸோட ஃபேஸை வந்து நம்ம கொடுக்குறதா இருக்குது. ஓகே, இந்த இணையவெளியில் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கண்ணில் ஃபயர் விட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய ரெவன்யூ பார்க்க முடியும். பிரதமர் லீவ் இல்லாமல் பிளைனில் சுற்றுறதை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதில் பெரிய ரெவன்யூ பார்க்க முடியும். திராவிடம்னு பேசும்போதே அதில் அந்த ரெவன்யூ போர்ஷன் கட்டு. இது ஏஐ மூலமாக பண்ணும்போது யூடியூப்பில் இன்னொரு இதுவும் கட்டு. அப்போது இதை வந்து ஏன் வந்து இவ்வளவு உறுதியாக இதை செய்யணுன்ற ஒரு விஷயம். இதில் ரெவன்யூ பெருசாக வரப்போகிறது கிடையாது, ரெக்கக்னிஷன் உடனே கிடைக்க போதா தெரியாது, நாளைக்கே இதன் மூலமாக வந்து ஒரு உடனடி மாற்றத்தை நம்ம நிகழ்த்த போகிறோமா தெரியாது. ஆனாலும் இதை உழைப்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது ஏன்? இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிஹெச்டியில் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். நான் ரிசர்ச் எடுத்துக்கிற டாப்பிக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி டாபிக் தான். நீ இதை விட ஈஸியான டாபிக்ஸ் எடுத்து பண்ணலாமே, ஏன் இதை எடுத்தேன்னாங்க. எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிசர்ச்சில் அந்த ஃபீல்டு எடுத்து பர்டிகுலராக ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை நான் சிந்தசைஸ் பண்ணி அதில் பயோமெடிக்கல் அப்ளிகேஷனில் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்ம கொள்கைக்காக இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மணி ரேவன் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணலாம், நீங்கள் ஃபன் வீடியோஸ் என்கிட்டே பண்ணியிருக்காங்க, ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணு, இல்லை இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணால் உனக்கு வியூஸ் நிறைய வரல. எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு கொள்கை இருக்குது. இந்த கொள்கையை என்னோட தலைவர்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட கொள்கை. இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலயமா நான் மக்களுக்கு சொல்லணும். இது இவ்வளவு தான். ப்ளஸ் இந்த மாதிரி பெரியார் ஒவ்வாமையிலும் திராவிட ஒவ்வாமையிலும் இருக்கிற மக்களை வந்து கொஞ்சமாச்சும் ஏதோ ஒரு ஏஐ வீடியோ பார்த்தாச்சும் அவங்க கொஞ்சம் திருந்தினா போதும். திருந்த கூட வேணாம், அவங்ககிட்ட இருந்த ஜாதி மண்ணிலையோ பெரியார் ஒவ்வாமையோ கொஞ்சம் நீர்த்து டைல்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் சயின்ஸில். அந்த மாதிரி கொஞ்சம் நீர்த்து போனால் போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய கொள்கை. மற்றபடி ரெவென்யூ வராதெல்லாம் அது ரெக்கக்னேஷன் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண தெரியும். இப்போது நான் ரிசர்ச்சில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த பேப்பர் வந்து நான் ஒரு நல்ல இம்பேக்ட் ஃபேக்டரில் பப்ளிஷ் பண்ணேன். 5.4 இம்பேக்ட் ஃபேக்டர். என்னோடய ஃபஸ்ட்டு ஜர்னல் 1 or 2 பண்ணுறதே பெரிய விஷயம், ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு தெரியும். என்னோடய ஃபஸ்ட் பேப்பர் 5.4 இம்பேக்ட் ஃபேக்டர். ஏன்னா அதை நான் அதை யூனிக்காக பண்ணதுனால தான். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்களா, எனக்கு இது போதும். இந்த மாதிரி ஒரு வெளியில் தெரிஞ்சு இது மூலமே என் சேனல் 4 பேருக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீடியோஸை பார்க்குறாங்கனாலே எனக்கு போதும். மற்றபடி ரெவென்யூ அது வரும், அது பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறோம், அது வந்து பிரபலம் ஆகலை. பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. காலப்போக்கில் அது மாறும். இப்போ நீங்கள் பேரலை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஒரு அரசியல் பேசுகிறீங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வராங்க, அது வந்து கொஞ்சம் பூம் ஆகுது, ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிற மாதிரி கிடைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக நம்முடைய பேரலை ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மேலே டிஸ்பிளேலையும் அந்த 2 சேனலுடைய லிங்க்ஸும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட்லேயுமே கூட அது பின் பண்ணி வைக்கிறோம். வாய்ப்புள்ள அனைவரும் கட்டாயம் அந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நிச்சயம் பார்க்கலாம். பார்க்கக்கூடியவங்க இப்போ ஷேர் பண்ணக்கூடிய இப்போ எல்லாருமே நம்மள்கிட்டே கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரே ஃபார்மெட்டில் பண்ணாங்க தோழர், கொஞ்சம் வேறுபட்டு பண்ணுங்கள். அப்போ நானும் மில்டன் உட்காந்து பேச ஆரம்பித்தோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுபோல் ஏஐ மூலமாகவே உங்களுக்கு அதை சொல்லுவதற்காக தான் தோழர் முனைவர் விக்னேஷ் அவர்கள் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து
அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து அவருடைய அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் துணையாக இருப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் தோழர். அடுத்தடுத்து நீங்கள் எந்த முன்னெடுப்புகள் எடுத்தாலும் அது குறித்து பேரலையினுடைய நம்முடைய முழு ஆதரவு உங்களுக்கு என்றும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்து எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அல்லது திரைத்துறையிலையோ அல்லது மற்ற அரசியல் தளத்திலேயோ இவ்வளவு தீவிரமான தொழில்நுட்ப புரிதல், அறிவியல் புரிதல், அரசியல் புரிதல் இந்த மூன்றும் கொண்டு ஒரு கிரியேட்டர் ரொம்ப ரேர். அந்த ரேர் பீஸாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய வளர்ச்சி விரைவில் சாத்தியப்படும் என்று நம்புகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு நன்றி தோழர். நன்றி தோழர். பேரலை நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. பேரலை யூடியூப் சேனல் நிறுவனர்களுக்கும் பெரிய நன்றி.